காளஹஸ்தி மலையிலே அடர்ந்த காட்டினுள் ஒரு வேடன் வாழ்ந்தான். அவன்தான் திண்ணன். அவன் சாஸ்திரம் அறியாதவன். ஆனால் அவன் மனம் தூய்மையானது, உண்மையானது. ஒரு நாள் வேட்டையில் அவன் ஒரு பழைய சிவலிங்கத்தை கண்டான். அந்த கணமே அவன் மனம் சொல்லியது, இது என் ஆண்டவன். மலர்கள் இல்லை, மந்திரங்கள் இல்லை. அவன் அறிந்த ஒரே வழிபாடு அவனின் அன்பு. காட்டு மலர்களால் அவன் பூஜை செய்தான். வாயில் வைத்த தண்ணீரால் அபிஷேகம் செய்தான். சிவபெருமான் அந்த பக்தியில் மகிழ்ந்தார். ஒரு நாள் சிவலிங்கத்தின் ஒரு கணிலிருந்து ரத்தம் வழிந்தது. திண்ணன் துடித்தான், அழுதான். என் ஆண்டவனுக்கு வலி. அவன் யோசிக்கவில்லை. தன் கணை அம்பால் குத்தி சிவலிங்கத்தின் மேல் வைத்தான். ரத்தம் நின்றது. ஆனால் மற்றொரு கணிலும் ரத்தம் வழிந்தது. இப்போது அவனிடம் ஒரே ஒரு கண்தான். என் ஆண்டவனுக்காக இதையும் தருவேன். அவன் கால் வைத்து இலக்கு வைத்த அந்த கணம் சிவபெருமான் தோன்றினார். நிறுத்து திண்ணனே, உனக்கு விதிகள் தெரியாது. ஆனால் உண்மையான பக்தி உனக்கு உண்டு. அந்த கணமே திண்ணனுக்கு இரு கண்களும் மீண்டும் கிடைத்தன. அவன் ஆனான் கண்ணப்ப நாயனார். உண்மையான பக்திக்கு விதிகள் தேவையில்லை. தூய்மையான மனமே போதும். ஓம் நம சிவாய.